குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நம்ம நிறைய கதைகள்லாம், அதாவது பஞ்சதந்திர கதைகள்னு சொல்லுவாங்க. பழமையான கதைகள், இப்போ படிக்கிற கதைகள்லாம் எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியுங்க. அந்த காலகட்டத்திலலாம் வேதாளம் முருங்கை மரம் ஏறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விக்ரமாதித்தர் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பெரும்பான்மையான விளக்கத்தை எல்லோருமே எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் யாராச்சும் ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் அந்த பிரச்சனைக்கே மூழ்கிட்டாங்கன்னா அப்போதாங்க வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் கொண்ட எண்ணத்திலிருந்து அவங்க மாறி தன்னுடைய வழுவா நிலையிலிருந்து மீண்டும் அவங்களுடைய வழுவிய நிலையை முழுமையாய் உணர்ந்து வெளிப்படும் வரை அதை உணர்ந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய நிலைக்கு மாறிவிட்டார்களானால் அப்பொழுதே அவர்களுக்கு இந்த வேதாளம் முருங்கைமரம் ஏறிடுச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மகாராஜாவுக்கு நீண்ட நாள் ஆசையாங்க. அந்த ஆசையை அவர் நிவர்த்தி செய்து கொள்ள ஒவ்வொரு ஊராக பயணிப்பாராங்க. அதில் அவரின் எண்ணம் எதை சொல்கின்றதோ அந்த எண்ணத்தை தன்னுடைய தோள் மேல் சொல்லி சுமந்து கொண்டே செல்வாராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எண்ணம் எந்த கதையின் வாக்கில் அவனை அழைத்து செல்கின்றதோ அந்த ராஜாவும் அதனுடைய பயணிப்பாராங்க. கடைசியில் ஒரு கரு என்ன, அதன் விளக்கம் என்னன்னு கேட்பாராங்க. விளக்கத்தை புரிந்து கொண்ட ராஜாவுக்கு கருவை மட்டும் சொன்னால் மீண்டும் அந்த வேதாளம்ன்ற மனம் எங்கிருந்து அந்த தோளில் அமர்ந்து கொண்டிருந்ததோ மீண்டும் அதனுடைய எண்ணத்திலேயே போய் அமர்ந்து விடுமாங்க. அப்படி இல்லாவிட்டால் அவருடைய எண்ணத்திற்குள் புகுந்து அவரையே ஆசானாக்கி விடுமாங்க. இதை நாங்கள் இன்னும் விளக்கமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கதையை சொல்வார். அந்த கதைக்கான சரியான விளக்கத்தை சொல்லவில்லை என்றால் அந்த அரசனுக்கு அங்கேயே அதை மாய்த்து விடுவார்ன்ற கதையை தான் எல்லாம் விக்ரமாதித்தன் கதையில் சொல்கின்ற வேதாளம் முருங்கை மரம் ஏறுறதுன்னு சொன்னாங்க. இந்த ஏன் முருங்கை மரம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த வார்த்தைக்குள்ள எதை நீங்கள் ஒளித்து வைத்தாலும் எங்கிருந்து அது மறைந்தாலும் மீண்டும் அதில் இருப்பது எது என்பதை உணர அந்த முருங்கை என்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. தெற்கு வாசலை திறக்கணும்னு சொல்லி யாராச்சும் ஒருவர் தன்னுடைய முழு ஆதீனத்தின் உச்சத்தில் தன் குருவிடம் நாடி இதே போல் என் எண்ணத்தில் எது நான் என்பதை உணர்த்த அவர் முற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் எண்ணமே மிகுதியாய் இருந்தால் அந்த எண்ணத்தின் மீது அவர் பயணிக்க ஒரே ஒரு விஷயத்தை கொடுப்பார். அது உன்னை உணர், உன்னுக்குள் உணர்ப்பதை எது என்பதை உணர், இது அனைத்தும் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதை சொல்வாராங்க. அப்போ உணர்ந்த ஜாதி மகம் எல்லாத்தையும் கடந்து உணர்வுக்குள் அனைத்தையும் கடக்கும் ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் அவர்கள் கடந்து வருகின்றார்களோ அதில் அவர்களின் உணர்வை அவர்கள் மிஞ்சி விட்டார்களானால், அதாவது தன் எண்ணம் என்ற ஒன்றிலிருந்து அந்த எண்ணத்தை அவர்கள் ஜெயிக்க வேண்டியது தன் உணர்வே என்பதை புரிந்து கொண்டார்களானால் அப்பொழுதே அவர்களுக்குள் அந்த எண்ணம் உணர்வாக மாறிவிடும். ஒருவேளை உணர்வை அவர்கள் மிகைப்படுத்தாது எண்ணத்தை மிகைப்படுத்தினார்களானால் அப்பொழுதே அது வேதாளமாக மாறிவிடும். உங்களுக்குள் நான் வேதத்தை கற்பிக்கின்றேன், வேதம் எதனை சொன்னது, வேதத்தின் அதிபதி யார், அனைத்திற்குள்ளும் நான் எப்படி ஓதுகின்றேனோ அது உங்களுக்குள் உணர்வாய் உருவாய் கருவாய் உங்களுக்குள் உருவெடுக்கும் வரை நான் அதை வேதமாய் எடுக்கின்றேன். அதை நீங்கள் உணராது உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் இந்த மாயையின் மறுபக்கத்தில் இருந்து உங்கள் எண்ணத்தில் பற்று பாசம் துன்பம் அதனிடம் வருகின்ற இன்னும் பல விஷயங்களோடு நீங்கள் மயங்கிவிட்டீர்களானால் அப்பொழுதே உங்கள் எண்ணமும் அதே வேதத்திலிருந்து வேதாளமாய் மாறி முருங்கையின் மீது ஏறுவீர்களாக. மீண்டும் ஒரு சகாப்தத்தை படைக்க யாரெல்லாம் முற்படுகின்றீர்களோ நான் உங்களுக்குள் மறைமுக வேதத்தை உரைக்கின்றேன், மறுபோதனையை உரைக்கின்றேன், திருபோதனையாய் இருக்கின்றேன். தீவானம் எது என்பதை உணர்ந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசனாய் ஆகலாம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.